நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு வலியை உணர்ந்து அந்த வலியை இன்னும் நான் கடத்தவே இல்லை, பாடல் மூலமா கடத்தல, அது வெளியே வரல அப்படின்னா அது என்ன விஷயம்? அந்த மரண தருவாயில் நிறைய பேர் என் வாழ்க்கையில் கடந்து பார்த்துருக்கேன். ரொம்ப நெருக்கத்தில் பார்த்துருக்கேன். நெருக்கமானவங்களை. ஆமாம், என்னை தூக்கி வளர்த்த ஆயா, என்னோட சித்தப்பா, என்னோட மாமாக்கள் நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க. எங்கள் ஆயாலாம் அது இயற்கையாக தான் இறந்தது. அந்த மரண தருவாயில் இருந்துக்கிட்டு ஒரு மனிதன் அந்த வாழ்க்கையை பார்க்குறான் பார்த்தீங்களா, அது எவ்வளோ வலி நிகழ்ந்தது. அதை நானும் யோசிச்சு பார்க்குறேன். ஒரு வார்த்தைகளாக மண்டைக்குள்ளே வந்து போகுதே தவிர அது துல்லியமாக நுட்பமாக அவங்க என்ன நினைப்பாங்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவங்களோட நான் கிட்டே இருந்திருக்கேன். அந்த சமயத்தில் அவங்க மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு, எப்படியும் உச்சபட்ச வலி இருக்கும் அவங்களுக்கு. இந்த பக்கம் வாழணுங்கிற ஏக்கம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆண்டும் கழிய தான் நமக்கு வாழணுங்கிற ஆசையும் அதிகமாகுது. அதை நான் ஒவ்வொரு முதியவர்கிட்டையும் நான் பார்க்குறேன். சாகணும், அந்த வயசாகி போச்சு, நடக்க முடியலங்கும் போது அவங்களுக்கு இளமையாக இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு கோபம் வருது. ஏன்னா நான் இந்த இளமையில் என்னோடய வாழ்க்கையை வாழவே இல்லைங்கிற வந்து ஒரு பெரிய கோபம், தன்மையிலான கோபம் அவங்களுக்கு இருக்குது. அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் நிறைய இடங்களில் எழுதியிருக்காங்க, ஆனால் எதுவுமே அது முழுமையாக இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் என்னுடைய குழந்தை, அவனோட உலகத்தை நான் எங்கே எழுத போகிறது? நானும் குழந்தையாக தான் வந்திருக்கேன். என்னோட குழந்தைக்கான அந்த குழந்தையான நினைவு ஒன்று கூட எனக்கு இல்லையே. இப்போ வளர்ந்து பைத்தியமான நினைவு தான் இருக்குது எல்லாமே. ஒரு குழந்தையோட உலகத்தில் நான் எப்படி எழுதுறது? குழந்தையாக இருந்து இதே மொழியோடு எப்படி எழுதுறது? இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒன்றும் இல்லையா? அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம இந்த இக்கரையும் அக்கறையும் எழுத முடியாமல் இருக்குது. இடையில கொஞ்சம் ஒப்பேற்றிக்கிட்டு இருக்கோம். ஆமாம்.